ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஜாம்பி மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். கதையோட ஆன்லைன் மட்டும் நான் இப்போதைக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ நாம் வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி ஒரு வைரஸால் பாதிக்கப்பட்டு இருக்கிற 99% மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த வைரஸால் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா காற்றுலையும் பரவக்கூடிய தன்மை இருக்குது போல இருக்குது. பட் ஏன்னா நம்ம ஹீரோவோ இதுக்கு ஆப்போசிட்டாக அந்த நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி இவன் உடம்புல இம்யூனிட்டி பவராக இருக்குது. அதனால் அந்த ஜாம்பிகளை அழிக்கிறதுக்கான ஒரு மருந்தை இவன் தயாரிச்சிட்டு இருக்கான். பட் ஏன்னா இவனோட கூடவே ஒரு நாயும் வச்சிருக்கான். பட் ஏன்னா இந்த ஜாம்பி கிட்டேருந்து இவன் எப்படி தப்புச்சான்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. படத்தோட பேர் ஐ ஆம் லெஜண்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யாராச்சும் இன்ஸ்டாகிராம் டெலகிராமில் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணதை ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிய ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. எல்லாரும் போட்டுருவீங்க நம்புகிறேன். வாங்க நம்ம டேட்டா அது ஜாம்பியை பார்க்க போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டை தான் காட்டுறாங்க. அதில் ஒருத்தவன் இதாட்ட நம்ம மனுஷங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், இப்போ மிஞ்சிரில் இந்த பூமியை அழிக்கிறோம், அதுவும் குறிப்பாக மரங்களை வெட்டுறோம், மாசுபடுத்துகிறோம், இதனால் உலகம் ரொம்ப வெப்பமடைகிறதுனால பனிப்பிரசனங்களாம் உருகிறதுனால நமக்கு பூமி வெப்பமடைஞ்சி இந்த பூமியை அழியறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டோ. இன்னொரு ரிப்போர்ட்டில் ஒரு லேடி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட நீங்கள் புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்களே அதை பற்றி கேட்ட உடனே அந்த டாக்டரும் நாங்கள் கண்டுபிடிச்சா இந்த மருந்தும் சொல்ல முடியாது, இது ஒரு வைரஸ், இந்த வைரஸை வச்சு நம்ம உடம்புல இருக்கிற தீராத நோய் அதாவது குறிப்பாக கேன்சர் கூட சரி பண்ணலாம். அப்படிப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ல 10,009 பேர்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதில் எல்லாருமே குணமடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நியூயார்க் சிட்டியே நியூக்ளியர் பாம்பு போட்டு அழிச்சா மாதிரி கிடக்குது. எங்கேயும் பார்த்தாலும் புகை மண்டலமா இருக்கு, ஓடாத கார்கள் அங்கேயும் இங்கேயும் சுற்றி கிடக்குது. அப்பதான் நம்ம படத்தோட ஹீரோவையும் காட்டுறாங்க. இவன் ஒரு கார்ல தன்னோட நாயவும் கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். காரை பார்த்தீங்கன்னா சேப்பு கலர் செம ஸ்பீடாக போகிற கார் போல இருக்கு. இவங்கிட்ட நாயும் கண்ணாடி திறக்க சொல்லும் பாருங்க. இவனை கண்ணாடி திறந்து விட்டா அந்த நாய் இதையை பார்த்து குலைக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டக்குன்னு நிறைய காட்டு மண்கள் இவனை இருக்கிற கார் நோக்கி வரும் பாருங்க. இவனும் எதுக்கு வந்திருக்கான்னா சாப்பாடு தேடி தான் வந்திருக்கான் போல இருக்கு. இந்த மானை எப்படியாச்சும் சுட்டுலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் அந்த மான்கள் எங்கேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஒரு கட்டத்தில் காரை நிப்பாட்டி ஒரு முள் புதர்கிட்ட போயிட்டு அந்த மானை சுடலான்னு போகிறான். பட் ஏன்னா அங்கே வந்தது அந்த மான் கிடையாதுங்க. மானுக்கு பின்னாடி இன்னொரு வேட்டை மிருகம், அதாங்க சிங்கம். தலைவி பெண் சிங்கம் வந்து அந்த மானை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கும் போது தலைவன் அதை சுடலாம் தான் போவான். பின்னாடி பார்த்தா தான் தெரியுது ஒரு ஆண் சிங்கமும் அதோட குட்டியும் பசிக்காக இந்த மானை வேட்டையாட வந்திருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் சுடலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கும் போது இவனோட வாட்சில் பீப் சவுண்ட் கேட்கும். 6 மணிக்கு மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடாது போல இருக்கு, சூரியன் மறைஞ்சிரும். அதனால சரி ஓகே இதுங்களும் சாப்பிட்டுட்டு போட்டோம், நம்மள மாதிரி தானே இதுக்கும் பசிக்கணும்னு சொல்லிட்டு நான் உன்னோட நாயை கூப்பிட்டுட்டு டைரெக்டாக ஒரு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி வெளில ஏதோ ஒரு கெமிக்கலை தூவிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனால் இவனோட வாசனை அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோரெல்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு உள்ளே போயிடுறான். உள்ளே போட உடனே இவனுக்கு பசிக்க ஆரம்பிக்குது போல இருக்கு. இவனோட நாய்க்குட்டி ஏதோ ஒரு சாசையும் காய்கறியும் தூக்கி வச்சா அந்த நாய்க்குட்டி அந்த சாசையெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த காய்கறியை மட்டும் தள்ளி வைக்கும் பாரு. இவனும் என்னடா காய்கறியெல்லாம் சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு குளிப்பாட்ட வைக்கிறான். குளிக்கும் போது அந்த நாய்கிட்ட சொல்கிறான் நாளைக்கு இதோட 2 மடங்கா நீ காய்கறியை சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவனோட வாட்சில் திருப்பி பீப் சவுண்டு ஆரம்பிக்குது. அதாவது இருட்டுறதுக்கான நேரம் வந்துடுச்சு போல இருக்கு. இவனோட மைண்ட் எதையே நோக்கி போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம டாகும் குலைச்சி அவனை திருப்பி பழைய நிலைமை கொண்டு இருந்தோன்னே சரி ஓகே எல்லாத்தையும் சாத்தலாம் சொல்லிட்டு இவன் வீட்டில் இருக்கிற எல்லா ஜன்னலையும் ஏதோ ஒரு இரும்பு டோரை வச்சு லாக் பண்ணுறான். அந்த அளவுக்கு செக்யூரிட்டி பண்ணுறான் இந்த வீட்டை. அதுக்கப்புறம் அந்த பாத்டப்லேயே இந்த நாயும் இவனும் போய் படுக்கிறான். பட் ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. என்னன்னா இந்த வைரஸ் நோய் பரவறதுக்கு முன்னாடி இவனோட பொண்டாட்டியவும் பிள்ளையையும் கூடவே இப்போ இருக்கிற நாயை சின்ன வயசில் குட்டியாக இருக்குல்ல அந்த நாய்க்குட்டியும் தூக்கிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ மிலிட்ரியில் பெரிய போஸ்டான கர்னல் போஸ்ட்லாம் இருப்பான் போல இருக்கு. பின்னாடி செக்யூரிட்டிக்காரங்களா இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது பொண்டாட்டிக்காரையும் என்ன தாங்க ஆச்சு அந்த வைரஸ் ரொம்ப பரவிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஆமாம் அது ரொம்ப பரவிட்டு இருக்கு, நீங்கள் இந்த நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போயிடலாம், அதுக்கான எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட பொண்டாட்டியும் நீங்கள் கூட வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் அதுக்கு நான் வர முடியாது, நான் இங்கே இருந்தால் மட்டும்தான் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும், இதை அழிக்கிறதுக்கான மருந்தை நான் கண்டுபிடிக்க முடியணும் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அதோட ஃப்ளாஷ்பேக் கட் பண்ணிட்டா மறுநாள் காலை விடிஞ்சிச்சு போல
போலக்கு பீப் சவுண்டு திருப்பி அடிக்குது. தலைவன் ஏஞ்சி திருப்பிட்டு காலில் இவனுக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணுறான். த்ரெட்மில்ல இவனோட நாய்க்குட்டி இவன் ஓட வர்றான். இவங்க 2 பேரும் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு டேரெக்டாக எங்கே போகிறான்னா ஒரு ரூமுக்குள்ளே போகிறான். அந்த ரூமுக்குள்ளே நாயை அலோவ் பண்ண மாட்டான். டேரெக்டாக ரூமில் அண்டர் கிரவுண்டில் போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு லேபே வச்சிருக்கான். தலைவன் சொன்ன மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் போல இருக்கு. கீழே போயிட்டு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி ஆரம்பிக்கிறான். நான் நேற்று இன்ஜெக்ஷன் செலுத்தினேன், அதில் எத்தனை எலிகள் உயிர் தப்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு துணியை எடுக்கிறான் பாருங்க. அதில் நிறைய எலிகள் அந்த வைரஸ் நோயால் பரவப்பட்டிருக்கு போல இருக்கு. எல்லா எலிகளும் ஆக்ரோஷமாக இருக்குது. பட் ஆனால் அதில் சில எலிகள் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து ஏற்காமல் எல்லாமே இறந்துரும். அதையும் நம்ம ஹீரோ கேமராவில் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு எலிமெண்ட் நார்மலாக இருக்கும். இதை பார்த்த இவனும் ஆஹா இந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதுக்கு கொடுத்த மருந்து கேட்டோன்ட்டிங்கிற மாடல் மருந்து. இதான் நாம் மனுஷங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அதோட கேமராவை கட் பண்ணிட்டு தலைவன் எங்கே போகிறான்னா அவனோட நாயை கூட்டிட்டு ஜாலியாக காரில் ஒரு ரவுண்டு போகிறான். டேரெக்டாக ஒரு கடைக்குள்ளே தான் போகிறான். அந்த கடையில் பொம்மைகள்லாம் இருக்கும். அது இவன் எடுத்து வச்சு இந்த பொம்மை தான் போல இருக்கு. எல்லாமே மனுஷன் நினச்சிட்டு ஏன்னா அவன் தனிமையாக இருக்கானா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேசட்டை எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு கருப்பு கலர் ஷர்ட் போட்ட ஒரு பொம்மை இருக்கும், பொம்பளை பொம்மை. அதுக்கிட்ட இவகிட்ட இப்படி பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒருத்தவன் கேஷியர் உட்காந்துருப்பான். பட் ஏன்னா அதுவும் பொம்மை தான். அவங்ககிட்ட போயிட்டு இந்த பொண்ணுகிட்ட இப்படி தான் பேசுறதுன்னு தெரியடா மச்சான், நீ ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கிட்ட பேசிட்டு இவன் டேரெக்டாக கடையை விட்டு வெளில வந்தா. இவன் இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் போனத லொக்கேஷனை குறித்து வச்சுட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு பீச் சைடு போகிறான். அப்போ இவன் ஒரு எஃப்எம்ல ரேடியோ அனுப்பிக்கிட்டே போயிட்டுருக்கான். அதில் நம்ம தலைவன் என்ன சொல்கிறான்னா மதியம் 12 மணி உச்சி வெயில், நான் இந்த கிராஸ் ரோட்டில் தான் இருப்பேன். இந்த இடத்துக்கு யாராக இருந்தாலும் வாங்க. இந்த எஃப்எம் நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்களும் மனுஷங்க தான், நானும் அந்த நோயிலேருந்து தப்பிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ யாராக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வாங்க. உங்களுக்கு தேவையான சாப்பாடு, இடம், பாதுகாப்பு எல்லாத்தையும் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு எஃப்எம் ரேடியோவில் அனுப்பி விட்டுறான் மெசேஜை. பட் ஆனால் இந்த மெசேஜை பார்த்து யாருமே இவனை தொடர்பு கொள்ளவே இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் இவன் மட்டும்தான் இப்போதைக்கு தனிமையாக இருக்கான் போல இருக்கு. அதோட சீனை கட் பண்ணிட்டு நான் நம்ம தலைவன் திருப்பி எங்கே போகிறான்னா அங்கே ஒரு பெரிய மிலிட்ரி ஜெட் ஃபோர்ஸ் இருக்கும் போல இருக்கு. அது மேலே ஒரு ஜெட்டு மேலே ஏறினிட்டு ஜாலியாக கோல்ஃப் விளாண்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த நாய் என்ன பண்ணுன்னா இதையே பார்த்து உருமும் பாருங்க. இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஒரு மான் போயிட்டுருக்கு பாருங்க. தலைவர் 2 பேரும் ஓடுவாங்க பாருங்க அந்த மானை துரத்திக்கிட்டு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அவனோட நாயை சொல்லி அதை போய் பிடின்னு சொன்னோன்னா அந்த மான் எங்கே போகும்னா ஒரு இருட்டான ஒரு பில்டிங்குள்ளே போயிடும். இந்த நாயும் அதை ஃபாலோ பண்ணிட்டு ஓடும் பாருங்க. தலைவன் கத்துவான், அது பின்னாடி போவாதா, அந்த ரூமுக்குள்ளே போவாதான்னு சொல்லிட்டு. ஏன்னா ரூமுக்குள்ளே தான் அந்த ஜாம்பிக்கெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்கும் போல இருக்கு. பட் ஏன்னா அந்த நாய் அந்த மானை துரத்திக்கிட்டு உள்ளே ஓடும் பாருங்க. இவனும் ஐயோ போவாத்துறான்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கிட்டு லைட்டை வச்சுட்டு ஆன் பண்ணி போவான் பாருங்க. உள்ள ஃபுல்லாக இருட்டு. இவனுக்கு சம பயம், வேர்த்து கொட்டும். ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல அந்த மான் இறந்து ரத்தம் ஊற்றி கிடக்கும் பாருங்க. என்னடா நாயை காணுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது ஒரு ரூமில் பார்த்தோன்னா இருக்கிற எல்லா ஜாம்பியும் அப்படியே நிற்கும் பாருங்க. ஏன்னா வெளிச்சத்தை பார்த்தா அந்த ஜாம்பிகளுக்கு பிடிக்காது போல இருக்கு. ஒரு கட்டத்தில் இவன் பொறுமையாடி வெளில வரும்போது அந்த இடத்துல இந்த நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சேர் கீழே இருக்கும் பாரு. வாடான்னு சொல்லி கூப்பிட்டா அந்த நாய் எதையே பார்த்து முழிக்கும் பாருங்க. என்னந்த அந்த இடத்துல ஒரு ஜாம்பி இன்னொரு ஜாம்பியை போட்டு கடிச்சிட்டு இருக்கும் போது இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த ஜாம்பியை சுட்டுட்டு ஓடுவான் பாருங்க நாயை கூப்பிட்டுட்டு. பின்னாடி பார்த்தா தான் தெரியும் அங்கே இருந்த எல்லா ஜாம்பியும் மூச்சிட்டு போல இருக்கு. இவனை துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் நாய்கிட்ட அந்த வழியா போன சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு குகை இருக்கும். அந்த கேப் வழியா அந்த நாய் வெளில குதிச்சிருது. பட் ஏன்னா நம்ம ஹீரோவோ கடைசியில் இருக்கிற எல்லா ஜாம்பியும் அவனை பிடிக்கும் பாருங்க. ஒரு ஜாம்பியா அவனோட ஷோல்டரை பிடிச்சிரும். பட் ஏன்னா நம்ம ஹீரோவோ அந்த ஜன்னலை உடச்சிட்டு கீழே குதிப்பான் பாருங்க. அடிக்கிற சூரிய வெயிலுக்கும் அந்த ஜாம்பிக்கு சுத்தமாக செட் ஆகல. அந்த ஜாம்பி அந்த இடத்துல புகஞ்சு எரியும் பாருங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ தப்பிச்சோட்டா சாமின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்கான்னு பார்க்கும்போது அந்த நாய்க்கு ஒரு அடியும் படலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஏதாச்சும் ஒரு ஜாம்பி வேணும் இல்லை அவனுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அந்த வாசலுக்கு முன்னாடி ஒரு பெரிய துணியை போட்டுட்டு அதில் சில கயிறை ட்ராப்ஸ் மாதிரி செட் பண்ணி ஒரு காரை மேலேருந்து தள்ளி விட்டு ஒரு லாக் மாதிரி பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட கையிலேருந்து ரத்தத்தை எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சுக்கிறான். பக்கத்தில் இருந்த நாயும் குலைக்கும் பாருங்க. இவனும் அந்த நாய்கிட்ட டேய் நீலாம் வரக்கூடாதுரா, உனக்கு காற்றுல பரவாது. பட் ஏன்னா அந்த கடிச்சதுன்னா உனக்கு பரவும், எனக்கு ஏன்னா பரவாது. ஏன்னா என்னோட இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு அந்த வைரஸ் பரவாதுற தம்பின்னு சொல்லிட்டு இவன் அந்த ரத்த பாட்டிலை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த துணிக்கு மேலே அந்த லாக்கில் என்ன பண்ணனா உடச்சி போட்டுட்டு வெளில வந்து நிற்பான் பாருங்க. கரெக்டாக கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த ரத்த வாடையை பிடிச்ச அந்த ஜாம்பி இந்த ட்ராப்பில் காலை வச்ச உடனே இந்த ட்ராப் ஆன் ஆகி அந்த ஜாம்பியை அந்த துணியோட பிடிச்சிட்டு வந்து இழுக்கும் பாருங்க. இவனு கிடைக்க
அடிச்சுதுரா ஒரு ஜாம்பின்னு சொல்லிட்டு அதோட மண்டையில அடிச்சு அதை அமைதியாக்கி மயக்கமாக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பில்டிங்ல இருந்து ஒரு பெரிய சவுண்டு. என்னன்னா அந்த இடத்துல இன்னொரு ஜாம்பி வரும் பாருங்க, மொட்டை தலையோட. அது ஆம்பளை ஜாம்பி போல இருக்கு. அது இந்த வெயில்ல கூட வெளில இருந்து கத்தும் பாருங்க. இவனும் என்னடா வெயிலுக்கு கூட பயப்படாம வெளில வந்து கத்துதேன்னு சொல்லிட்டு அதோட சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா டைரக்டா இப்ப பிடிப்பட்ட ஜாம்பி எடுத்துட்டு போயிட்டு அவனோட லேப்ல வைக்கிறான். அது ஒரு பொம்பளை ஜாம்பி போல இருக்கு. திருப்பிட்டு கேமரா ஆட் பண்ணிட்டு இதாட்டா நான் இப்போதைக்கு ஒரு ஜாம்பியை பிடிச்சிருக்கேன், இது பொம்பளை ஜாம்பி போல இருக்கு. இப்போ நம்ம எலிகளுக்கு செலுத்தின அந்த K20ங்கிற மாத்து மருந்தை இதுக்கு செலுத்துவோம் சொல்லிட்டு அந்த மாத்து மருந்தை இன்ஜெக்ஷனை செலுத்துறான். பார்த்தீங்கன்னா 200 ஹார்ட் பீட் இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சுவாசமும் நார்மலாக ஆரம்பிக்குது. பட் ஏன்னா ஒரு கட்டத்தில் அந்த ஜாம்பியால் அந்த மாத்து மருந்தை எடுத்துக்க முடியல போல இருக்கு. அந்த ஜாம்பி இறந்துருது. பட் ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஹீரோ சரி ஓகே இது இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் ஏற்கனவே இந்த வைரஸ் இன்ஜெக்ஷனை இன்னொன்று எடுத்து வச்சிருப்பான் போல இருக்கு. திருப்பி அந்த ஜாம்பியோட வயிற்றுல செலுத்தணும்னு திருப்பி அந்த ஜாம்பி பழைய நிலைமைக்கு குதற ஆரம்பிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோவோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பிக்கு மயக்க மருந்தை செலுத்திட்டு அந்த இடத்துல வச்சுட்டு திருப்பி கேமராவில் சொல்கிறான், இந்த மருந்து எலிகளுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுது, ஜாம்பிகளுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புல்லட் ஸ்க்ரூ கிராக் கண்ணாடி போல இருக்கு. அந்த கண்ணாடிக்குள்ள இந்த ஜாம்பியை தள்ளிட்டு மயக்க மனைய வச்சிடறான். அதோட சீட் கட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி லேப்டாப்ல கேமரா முன்னாடி ஆன் பண்ணிட்டு திருப்பி வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதில் நாங்கள் இந்த பொம்பளை ஜாம்பியை பிடிக்கும் போது ஒரு பில்டிங்லேருந்து ஒரு ஆம்பளை ஜாம்பி வந்துடுச்சு. பட் ஏன்னா அது வெயில கூட பார்க்காம எங்களை பார்த்து கத்துனுச்சு. அது என்ன காரணம்னு தெரியல. அது ஒரு வேளை இவங்களுக்கு சாப்பாட்டுனால ரொம்ப வெறி பிடிச்சிச்சான்னு தெரியல. மூளையில் ஃபுல்லாக மிருகத்தனம் மட்டும்தான் இவங்களுக்கு ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை அதோட கட் பண்ணிடுறான். அடுத்த சீன் இவனோட ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறான். அதில் நம்ம ஹீரோ இவனோட பொண்டாட்டியும் புள்ளையும் கூட்டிகிட்டு வரும்போது ஃபுல்லாக டிராஃபிக்கில் மாட்டிடுவாங்க. அதனால நடந்து தான் போகணும். அந்த பிரிட்ஜுக்கு போயிட்டு அங்கே உள்ள சோல்ஜர்ஸ்லாம் எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கும் இவனோட பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகலாம்னு சொல்லி வந்த உடனே பக்கத்தில் இவனோட ஒய்ஃபுக்கு செக் பண்ணும்போது கண்ணில் திருப்பி இன்ஃபெக்ஷன் காட்டணும்னா பக்கத்தில் இந்த சோல்ஜர்லாம் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை தனியாக கூட்டிட்டு போன உடனே நம்ம ஹீரோவும் அவளுக்கு ஒன்று இன்ஃபெக்ஷன்லாம் அவளை திருப்பி செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே உள்ள செக்யூரிட்டிலாம் இல்லை இவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் நான் இப்போதைக்கு நான் ஒரு மிலிட்ரி கர்னல்டா, நான் சொல்கிறது திருப்பி கேளு, திருப்பி செக் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் திருப்பி செக் பண்ணுறாங்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பாசனம் வரும், ஏன்னா இவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகல போல இருக்கு. சரி ஓகே போங்க சார்னு சொன்ன அனுப்பணும்னு பக்கத்தில் ஒரு லேடி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, பட் ஏன்னா என்னோட குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகல, என் குழந்தைய கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் பாருங்க. அப்போ தான் அதோட லேடியோட கண்ணை காட்டுறாங்க. அந்த லேடியோட கண்ணுலேருந்து பிளட்டு ஊற்றும் பாருங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ இங்கே இருக்கக்கூடாதுமான்னு சொல்லிட்டு இவனோட குழந்தையும் பொண்டாட்டியும் கூட்டுட்டு ஹெலிகாப்டரில் ஏற்றும் போது பொண்டாட்டிக்காரு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க, கூடிய சீக்கிரம் வந்துருங்க, நீங்களும் இங்கே கூட வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்க நான் சொன்னலாமா இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், நாங்கள் இருந்து இந்த வைரஸ் அழிக்கிறதுக்கு நான் மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தா அந்த சின்ன பொண்ணும் அப்பா இந்த நாய்க்குட்டியை பத்திரமா பார்த்துவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்தோன்னே சரி ஓகே நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள வழி அனுப்பிச்சு வைக்கிறான். அதோட சீனை கட் பண்ணிட்டா திருப்பி சுயநினைவுக்கு வந்துட்டான் தலைவன். திருப்பி வழக்கம் போல தான் தலைவன் காரில் தன்னோட நாயை கூப்பிட்டுட்டு ரோந்து பணியில் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒன்று நோட் பண்ணுறான். என்னன்னா இவன் ஒரு கடையில் ஒரு பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மை இங்கே ஒரு பெரிய பில்டிங்க்கு முன்னாடி நிற்கும் பாருங்க. இவனும் போயிட்டு நீ எப்பறம் இந்த இடத்துக்குள்ளே வந்த, நீ ஒன்றும் மனுஷன் கிடையாது, நீ வெறும் பொம்மை தானேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை போட்டு கண்ணா புண்ணான்னு சுடுவோம் பாருங்க. சுட்டு முடிச்ச உடனே அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்து பித்து பிடிச்ச மாதிரி எனக்கு என்னதாச்சுன்னு சொல்லிட்டு சுடும் போது பக்கத்தில் அந்த பொம்மை கிட்ட போவான் பாருங்க. அந்த இடத்துல தண்ணியாக இருக்குமா, தண்ணியில் காலை வைப்பான் பாருங்க. ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னா பின்னாடியிலேருந்து ஒரு காரு அந்த பிரிட்ஜிலேருந்து கீழே விழும் பாருங்க. அப்போதான் இவன் நோட் பண்ணுறான் இவன் அந்த ஜாம்பிக்கு வச்சா மாதிரி ஏதோ ஒன்று இவனுக்கும் அந்த ட்ராப்பை வச்சிருக்கு. தலைவன் அந்த ட்ராப்பில் மாற்றி மண்டையில் அட்டிப்பட்டு மேலே தூக்கும் பாருங்க. மண்டையில் அட்டிப்பட்டதுனால இவனோட பிளட்டு அட்ட தண்ணியில் சொட்டும் பாருங்க. பார்த்தா தலைவன் மயக்க நிலைக்கு போயிடுவான். இவன் கொஞ்ச நேரம் கழிச்சு முழிப்பான். இவனோட நாய் கீழே இருந்து லொல்லுன்னு குழச்சிட்டு இருக்கும் பாருங்க. கரெக்டாக இவனோட வாட்சிலேருந்து சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னன்னா 6 மணி ஆக போகுது, சூரியன் மறைய போகிறான் போல இருக்கு. தலைவன் என்ன பண்ணுறேன்னு தெரியாது, காயில் ஒரு கத்தி வச்சிருப்பான் போல இருக்கு. அதை எடுத்து இவனோட காலில் கட் பண்ணுவான் பாருங்க. அந்த கைத்தை மேலேருந்து மத்தாருன்னு கீழே விழும்போது இவனோட கத்தி இவனோட காலில் ஏறும் பாருங்க. தலைவன் சம வலி, நடக்கக்கூட முடியாது, தவந்து போயிட்டு இருக்கும் போது முன்னாடி தான் காட்டுறாங்க. அந்த பின்னாடி பில்டிங்கில் ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வழியா இவன் அந்த ஜாம்பியை பிடிக்கும் போது ஒரு ஆம்பளை ஜாம்பி இருந்துச்சுல, அது பின்னாடி 2 நாய்க்கு ஜாம்பியை வச்சுட்டு நிற்கும் பாருங்க. இதை பார்த்தா இந்த நாயும் அந்த ஜாம்பியில் பார்த்து
பார்த்து குலைக்கும் போது நம்ம ஹீரோ முடி அங்கே போவாதரா வாடா காருக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவோட கையில் கன்னும் இல்லை. அந்த கன்னு இவனோட காரில் இருக்கு, எப்படியாச்சும் எடுத்தான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டு இருக்கான். இங்கேருந்து அந்த ஜாம்பி பார்த்தீங்கன்னா அந்த நாய்களை அவுத்து விட்டும் பாருங்க. அந்த ஜாம்பி நாய்கள்லாம் இவங்களை கடிக்கலான்னு வரும்போது முன்னாடி கொஞ்சம் சூரிய வெளிச்சம் படும் போல இருக்கு. அதனால அந்த ஜாம்பி நாய்களுக்கெல்லாம் வலி ஏற்பட்டு அந்த சூரிய வெளிச்சத்தை தாண்டி வர முடியாமல் நிற்கும் போது நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு காருக்குள்ளே போயிடுறான். பட் ஆனால் இந்த சைடு அந்த சூரிய ஒளி மறைஞ்ச உடனே அங்கே இருக்கிற அந்த ஜாம்பி நாய்கள் ரெண்டும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவோட டாகு அந்த ஜாம்பி வைரஸ் பரவன டாகை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கும். பட் ஏன்னா இந்த சைடு நம்ம ஹீரோவு காரில் இருக்கிற கன்னை எடுத்து ஒரு ஜாம்பி நாயை சுட்டு சாவடிச்சிடறான். பட் ஆனால் அந்த சைடு நம்ம ஹீரோவோட டாகு பக்கத்தில் இருக்கிற அந்த ஜாம்பி நாயை கடிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஜாம்பி நாய் நம்ம ஹீரோவோட டாகை கடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும் பாருங்க. நம்ம ஹீரோவும் கன்னை எடுப்பான். பட் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவோட டாக் அந்த டாகை பிடிச்சி கட்டிக்கும் பாருங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ கன்னை லோட் பண்ணிட்டு திருப்பிட்டு அந்த ஜாம்பி வைரஸ் பரவன டாகை சுட்டு சாவடிச்சிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோட டாகை காட்டுறாங்க. அந்த டாகு ரொம்ப அடிபட்டிருக்கு, ரத்தம் ஊத்துது. உட்காந்து படுத்த உடனே நம்ம ஹீரோ சிறுவா போலான்னு சொல்லிட்டு என்னோட டாகை அப்படியே தூக்கிட்டு போகிறான். லேபுக்கு கொண்டு போயிட்டு அந்த கேட்டோன்ட்டின்னு எலிக்கு செலுத்தின மருந்தை இந்த டாகுக்கு செலுத்தி பார்க்குறான். பட் ஆனால் அந்த ரிசல்ட்டு கை கொடுக்கல. இந்த ஜாம்பி இந்த நோய்க்கு பரவ ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு இந்த நாய்க்குட்டிக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ அந்த நாயை தூக்கி மடியில் உட்கார வச்சு கொஞ்சிட்டு இருப்பான் பாருங்க பாட்டுப்படி. அந்த நாய் மேலே முடிய கையை வைப்பான். அந்த முடி எல்லாமே கையில் வந்த உடனே நம்ம ஹீரோ அந்த நாயோட பல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த வைரஸ் இந்த நாய்க்கும் பாதிச்சுட்டு போல இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த நாய் நம்ம ஹீரோவையே கடிக்க போகும்போது நம்ம ஹீரோவும் அந்த நாயை கழுத்து நெரிச்சு சாவடிச்சிடான். ஏன்னா இவனுக்கு செம்ம வலி. ஏன்னா இவன் ஆசாசையாக வளர்த்த நாய் இப்போ இவனாலே செத்து போச்சுல்ல. முக்கியமாக டாகா லவ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வலி என்னன்னு தெரியும். இதோட சீனை கட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்கு செம டென்ஷன் ஏறிடுச்சு. என்ன பண்ணுறான்னா அன்றைக்கி சாயந்தரமே இவன் ஒரு பிளான் பண்ணுறான். என்னன்னா ஒரு பொம்மையை அந்த பீச் சைடு வச்சுட்டு தலைவன் அந்த இடத்துல இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜாம்பிகள்லாம் உடையார ஆரம்பிக்குது. பட் ஆனால் பின்னாடி லைட் எரியுது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் காரணம். அந்த ஜாம்பிகளெல்லாம் சாவங்கடா விட்டு ஏற்றிட்டு இருப்பான் பாரு. எல்லா ஜாம்பியும் அடிச்சு சாவடிப்பான். பட் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த இடத்துக்கு அந்த மெயின் ஆம்பளை ஜாம்பி வரும் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ஹெட்டு ஜாம்பின்னு வச்சுப்போம். அது மற்ற ஜாம்பிகளெல்லாம் ஏவிட நம்ம ஹீரோவோட காரும் ஒரு கட்டத்தில் லாக் ஆகிக்கும். பட் ஏன்னா வெளில வந்த அந்த 2 ஜாம்பிகள் இவன் காரை ஒரு முட்டும் பாருங்க. தலைவனோட காரு அப்படியே கற்பாம்பூச்சி மாதிரியே கவுந்துடும். ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற எல்லா ஜாம்பிகளையும் நம்ம ஹீரோவை கடிக்க வரும்போது மெயின் ஜாம்பி மட்டும் நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்கும் போறீங்க. பட் ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம், சூரிய வெளிச்சத்துக்கு நிகரான ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சத்தை பார்த்தா எல்லா சாமிகளுக்கும் வெளிச்சம் பிடிக்காதுல தெரிச்சு ஓடிடுதுங்க. அந்த இடத்துக்கு யாரோ நம்ம ஹீரோவை கூட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அடிபட்டு அரை மயக்கத்தில் இருக்க மேப்பில் இவன் வீட்டோட லொக்கேஷனை காட்டுறான். அதோட சீனை கட் பண்ணிட்டா மறுநாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கண்ணு முழிக்கிறான். பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனும் இவனோட வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் போயிட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் பக்கத்துலேருந்து வரோம், நீங்கள் சொல்கிற அந்த ரெக்கார்டை கேட்டோம் எஃப்எம்ல, நாங்கள் 12 மணிக்கு அந்த இடத்துல காத்திருந்தோம். பட் ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஒரு கட்டத்தில் அன்றைக்கி தான் உங்களை பார்த்தோம், நீங்கள் அந்த ஜாம்பி கிட்ட மாட்டிட்டு இருந்தீங்க, நாங்கள் தான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணும் இதாட்டம் நாங்கள் வேர்மெட்னு ஒரு பகுதிக்கு போகிறோம், அங்கே தான் மீதி தப்பிச்ச ஒரு மக்கள் இருக்காங்க, அந்த இடத்துல எல்லாரும் உயிரோடு தான் இருக்காங்க, நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம் சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எல்லாருமே அழிஞ்சுட்டாங்க, இப்படி ஒன்று நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, இப்போதைக்கு நீங்கள் நாங்கள் மட்டும்தான் உயிரோட இருக்கோம் போல இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் இல்லை, மலை பிரதேசத்தில் இன்னும் அங்கேயே வாழ்கிற மக்கள் இருக்காங்க, அந்த இடத்துல ரொம்ப குளிர் அதிகம், அதனால இந்த ஜாம்பி வைரஸ் அந்த இடத்துல பரவாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிடுவான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் உடச்சி போட்டுட்டு இந்த நோய் எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு, யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. இதை பார்த்த அந்த பொண்ணும் என்ன இப்போ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் இல்லை எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, நான் இப்போ கொஞ்சம் தனிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே மாடியில் போயிட்டு படுத்து தூங்குவான். திருப்பி இவனோட ஃப்ளாஷ்பேக், அதாவது இவனோட பொண்ணையும் மனைவியும் ஹெலிகாப்டரில் அனுப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஹெலிகாப்டர் ஒன்று அன்கண்ட்ரோலுக்கு போயிடும். அதுக்கு காரணம் என்னன்னா அங்கே இருக்கிற எல்லா ஜாம்பிகளும் அந்த ஹெலிகாப்டரை பிடிச்சி தூங்க ஆரம்பிக்கும் போல இருக்கு. அந்த ஹெலிகாப்டரை கண்ட்ரோலை மீறி நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் பொண்ணும் இருக்கிற ஹெலிகாப்டரில் மோதி வெட்டிச்சிரும் போல இருக்கு. இதோட நம்ம ஹீரோ கண்மழிக்கிறான்.
கீழே வந்தா இந்த சின்ன பையன் அங்கே ஒரு கார்ட்டூன் டிவி பார்த்துருக்கும் போது நம்ம ஹீரோவோ அந்த கார்ட்டூன் டிவியில் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணுவாமருங்க தலைவன். இந்த பொம்மை படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு டைரெக்டாக அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு சரி ஓகே எல்லாத்து விஷயத்தையும் தெளிவாக அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சொல்லும், நாங்கள் இதாட்டம் ஒரு மிலிட்ரி கப்பலில் வந்தோம், அந்த இடத்துல எல்லாரும் பாதிப்படையாமல் தான் இருந்தாங்க, பட் ஆனால் அந்த கப்பல் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று தான் வரணும், அப்போ சில மக்களை அந்த ஜாம்பி வைரஸ் அட்டாக் பண்ணி எல்லாரையும் சாவடைச்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துலேருந்து நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் தப்பிச்சு நீங்கள் சொல்கிற ரெக்கார்டை கேட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம், நாங்கள் அந்த மலைப்பிரதேசத்துக்கு போகிறோம், நீங்களும் அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்ல நம்ம ஹீரோவும் என்னால் வர முடியாது, நான் இந்த வைரஸை எதிர்த்து அழிக்கிறதுக்காக மருந்தை தயாரிச்சிட்டு இருக்கேன், அது இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தாம்மா எனக்கு சரிப்பட்டு வரும்னு சொல்ல சரி ஓகே உங்களுக்கு இஷ்டம் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வெளில வராங்க. இவன் அன்னைக்கு நைட்டு மாட்டின இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல காரில் லாக் இருக்கும் பாருங்க. இவன் சொல்லுவான், நான் அன்னைக்கு ஒரு ட்ராப்பு செட் பண்ண மாதிரி இந்த ஜாம்பிகளுக்கும் இந்த ட்ராப்பு செட் பண்ண தெரிஞ்சிருக்கு, இதை என்னத்தையோ ஒன்று தேடுதுங்க, இதுகளுக்கு கொஞ்சம் மூளையெல்லாம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதோட சீனை கட் பண்ணிட்டு தலைமை திருப்பி வீட்டுக்கு வந்துடுறான். இந்த சின்ன பையன் என்ன பண்ணணும்னா அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும் போல இருக்கு, அதில் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோ மீனுக்கு ஃபுட்டை தூக்கி போட்டான். இந்த மீன்லாம் ஜாலியாக எம்பி பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் ஒரு வார்த்தையை சொல்லுவான், அக்கா இந்த இடம் மீன் சில்லுன்னு இருக்குக்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வரும். டைரெக்டாக இவனோட லேபுக்கு வந்து அந்த ஜாம்பி பொண்ணு இருக்குல்ல அதை சுற்றி ஃபுல்லாக ஐஸை போட்டு வைப்பான் பாருங்க. இது கேட்ட அந்த சின்ன பொண்ணும் இதுக்கு என்னதான் ஆச்சு, இது உயிர் தப்பிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் இப்போதைக்கு இது மயக்க நிலையில் இருக்குது, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, என்னன்னா இதுக்கு சுற்றி ஐஸ் போட்டால் இதோட டெம்பரேச்சர் குறையும், அப்போ இதுக்குள்ளே இருந்த அந்த மாற்று மருந்து கொஞ்சம் பவர் அதிகமாகி இந்த பொண்ணை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சரி ஓகே வா வெளில போகலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளில போகும்போது நம்ம அந்த சின்ன பொண்ணு ஆனா பேர் அவளும் சொல்லுவா இதாட்டம் சரி ஓகே நீங்களே எங்கள் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் எவ்வளவோ சொல்லுவான், நான் வரமாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஜன்னலெல்லாம் லாக் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போனால் உயிர் தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கா கடவுள் சொன்னாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுமிருங்க. நம்ம ஹீரோவும் கடவுள்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அந்த பொண்ணும் இல்லை கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அது எப்படி நீங்கள் அந்த எஃப்எம் ரேடியோவில் சொல்கிறத நான் கேட்க முடியும், அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நான் உங்களை காப்பாற்றினேன், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரு பெரிய சக்தி அதுதான் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டை சுற்றி ஏதோ ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். தலைவன் சரி ஓகே என்ன நீங்கள் நைட்டு கூட்டிகிட்டு வரும்போது பின்னாடி ஏதாச்சும் ஜாம்பி வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நாங்கள் பகலில் தான் வந்தோம்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ போயிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா தான் தெரியும் இவனோட வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா ஜாம்பியும் இவனை வீட்டை ஃபாலோ பண்ணிட்டு போல இருக்கு. உடனே அந்த பொண்ணுகிட்ட இந்த வீட்டை ஃபாலோ பண்ணி வந்துடுச்சிங்க, இங்கேருந்து காலி பண்ணணும்னு சொன்ன உடனே இந்த சின்ன பொண்ணு ஏன்னா தம்பியை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு மேலே மாடிக்கு ஓடிடுதா. பட் ஏன்னா நம்ம ஹீரோவோ அந்த இருக்கிற எல்லா லைட்ஸும் ஆட் பண்ணுவான், ஃபோக்கஸ் லைட்டை பார்த்தா அந்த லைட்டு ஜாம்பி வராதுன்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா அந்த ஜாம்பிகள்லாம் இந்த லைட்டையும் உடச்சி போட்டுட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ இதை தப்பிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பாம் ரிமோட்டை வச்சிருப்பான், அந்த ரிமோட்டை அழுத்தம் பாருங்க. இவன் வீட்டை சுற்றி ஃபுல்லாக காரை செட் பண்ணி வச்சிருக்கான்ல அந்த காருக்குள்ளே எல்லாத்துலேயும் பாம் இருக்கும் வெட்டிக்கும் பாருங்க. வெட்டிச்சதில் முக்காசி ஜாம்பிக்கெல்லாம் அந்த இடத்துல கருகி இறந்துரும். பட் ஏன்னா இந்த வீட்டில் இந்த அதிர்வு இருக்கும் பொழுதுக்கு நம்ம ஹீரோவுக்கும் அடி ஊந்திருக்கும் பொழுதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மாடிக்கு போகிறான் அந்த பொண்ணை தேடிக்கிட்டு. பட் ஆனால் மாடிக்கு போய் பார்த்தா தெரியும் ஒரு ஜன்னல் உடஞ்சி ரத்தமாக இருக்கும்போங்க. இதை பார்த்த இவனும் ஐயோ இந்த இடத்துக்குள்ள வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துலேருந்து ஒரு ஜாம்பி உன்னை தாவி அட்டாக் பண்ணும் பாருங்க. அது எந்த ஜாம்பி தெரியுமா, அந்த ஜாம்பியோட ஹெட்டான அந்த ஆம்பளை ஜாம்பி தாங்க. நம்ம ஹீரோவை பிடிச்சி ஷோல்டரில் பிடிச்சி கட்டிக்க பாருங்க. நம்ம ஹீரோ எவ்வளவோ பார்ப்பான், பட் ஆனால் அந்த ஜாம்பி நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டும் பாருங்க. நம்ம ஹீரோவும் பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அதோட இடுப்பில் ஒரு குத்துனா அந்த ஜாம்பிக்கு கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிடும் போல இருக்கு. நம்ம ஹீரோவை தூக்கி எட்டக்க விட்டு எறிஞ்சிரும். பட் ஆனால் அந்த ஜாம்பி நம்ம ஹீரோவை விடவே விடாது போல இருக்கு. அந்த ஸ்க்ரூ டிரைவரை பிடிங்கி போட்டுட்டு நம்ம ஹீரோவை கட்டிக்க வரும்போது நம்ம ஹீரோ கையில இருந்த கன்னை வச்சு கண்ணா பின்னான்னு சுடுவான் பாருங்க. அந்த ஜாம்பி அந்த கண்ணை வலி தாங்க முடியாம திருச்சி ஜன்னலை உடச்சிட்டு வெளில குதிச்சு ஓடிடும். பட் என்ன நம்ம சைடு ஹீரோவோ இவனோட அந்த பொண்ணு ஆனாவை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு மாடிக்குள்ளே போனா இவங்க அந்த ஆனா பொண்ணு சின்ன பையனும் ஒரு பெஞ்சை கீழே உட்காந்துருப்பாங்க பாரு. என்னன்னு பார்த்தா மேலே ஒரு ஜாம்பி இவங்களோட சீலிங்கி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி தூக்கி போட்டுட்டு இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோவும் இவன் கையில் இருந்த அந்த கன்னில் ஆமாவும் இல்லை போல இருக்கு, பக்கத்தில் ஒரு பிஸ்டல் இருக்கும். சரி ஓகே இதை எப்படியாச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பையனும் வாயை கம்முன்னு வச்சுக்காம ஒரு சவுண்டு கொடுப்பான் பாருங்க. இதை பார்த்து அந்த ஜாம்பியும் மட்டார்னு கீழே இறங்கும் போது நம்ம ஹீரோவும்
பட்டார்னு அந்த பிஸ்டனை எடுத்து மட்டார் திட்டின்னு அந்த ஜாம்பியை சுட்டு அந்த ஜாம்பியும் சாவடிச்சிட்டு சரி ஓகே நாம இந்த இடத்துக்கு இருக்க வேணாம் எல்லாரும் கீழே இருக்கிற அந்த லேபுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இங்கே 2 பேரும் கீழே லேபுக்கு போகிறாங்க. லேபுக்குள்ளே போன உடனே அந்த கிளாஸுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கிளாஸுக்குள்ளே போனால் அந்த இடத்துல அந்த ஆனா பொண்ணு பார்க்கும் பாருங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா தான் தெரியும் அந்த பொம்பளை ஜாம்பி இருந்துச்சுல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிடுச்சு அந்த ஐஸ் எல்லாம் சுற்றி போட்டதுனால. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு எல்லா ஜாம்பியும் வந்துடும். நம்ம ஹீரோவும் அந்த டோரை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு உள்ள அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜாம்பிகள் எல்லாமே இந்த கிளாஸை கொஞ்சம் கொஞ்சம் உடைக்க ஆரம்பிக்கும். பட் ஆனால் அந்த கிளாஸ் புல்லட் ப்ரூஃப்னால அதனால ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த இடத்துக்கு வரும் பாருங்க அந்த மெயின் ஜாம்பி. பட் இதை பார்த்த நம்ம ஹீரோவும் இது இங்கேயும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மெயின் ஜாம்பி மட்டார் திட்டுன்னு கண்ணாடியை உடைக்க ஆரம்பிக்கும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி உடைய ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் நான் உங்களை எல்லாரையும் குணமாக்கிடுவேன் சொல்கிறதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். பட் ஆனால் அதுங்களுக்கு எதுவுமே புரியாதுல. கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணாடியை உடைச்சி பார்க்கும். பட் ஆனால் அந்த ஹெட்டு ஜாம்பியாலையும் அந்த கண்ணாடியை உடைக்க முடியல போல இருக்கு. பொறுமையாக கிட்டக்க வந்து கையை வச்சு என்னமோ இன்னத்தை வரையும். அப்போ தான் இவனுக்கு தோணும் என்னன்னா அந்த இடத்துல ஒரு பட்டாம்பூச்சி சிக்னேச்சரை வரையும். அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஹீரோவோட குழந்தையும் இந்த சிக்னேச்சரை வரைஞ்சிருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா பட்டர்ஃப்ளைன்னு அர்த்தம் போல இருக்கு. இதை நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு அந்த ஜாம்பியோட கழுத்துக்கிட்ட பார்த்தா தான் தெரியும் அந்த ஜாம்பியோட கழுத்துலையோ அந்த பட்டர்ஃப்ளை சிக்னேச்சர் ஹார்ட்டும் இருக்கும் பாருங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு அப்போதான் ஒரு யோசனை வரும். இந்த பொம்பளை ஜாம்பி இருக்குல்ல இது இந்த ஹெட் ஜாம்பியோட மனைவி போல இருக்கு. இந்த பொம்பளை ஜாம்பியை தேடி தான் அந்த ஹெட் ஜாம்பி வந்திருக்கு போல இருக்கு. இதை நினச்சி பார்த்து நம்ம ஹீரோவும் பொறுமையாக அந்த கன்னை கீழே இறக்கி வச்சுட்டு டைரெக்டாக அதுக்கு செலுத்திருக்கிற அந்த மாற்று மருந்து இன்ஜெக்ஷன் எடுத்த உடனே அந்த பொம்பளை ஜாம்பி நார்மல்லேருந்து திருப்பிட்டு ஜாம்பி ஆக ஆரம்பிக்கும் பாருங்க. அப்போ தான் நம்ம பொண்ணு கேப்பா என்னதாங்க ஆச்சு எதுக்கு கட்டுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ போயிட்டு இல்லை இது பொம்பளை ஜாம்பி அந்த ஆம்பளை ஜாம்பிக்கு வேணுமா நான் இப்போ அதை கொடுக்க போகிறேன் போயிட்டு கன்னை எடுத்துக்கோ மெயின் கேட்டை அந்த கிளாஸை திறன்னு சொன்ன உடனே அந்த ஆனா பொண்ணும் போயிட்டு அந்த கிளாஸை திறக்கும் பாருங்க. பக்கத்தில் இருந்த எல்லா ஜாம்பிகளும் நம்ம ஹீரோவை பார்த்து கட்டிக்க வரும்போது இந்த ஹெட் ஜாம்பி ஒரு சவுண்டு கொடுத்த உடனே பக்கத்தில் இருந்த எல்லா ஜாம்பியும் அப்படியே அமைதியாகிடும் பாருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பொறுமையாக தள்ளிட்டு வந்து அந்த ஜாம்பியை அந்த ஹெட் ஜாம்பிகிட்ட கொடுத்த உடனே அந்த ஹெட் ஜாம்பியும் இந்த ஜாம்பியை பார்த்து மோந்து பார்க்கும். ஏன்னா இந்த ஜாம்பி இப்போ மயக்கத்தில் இருக்குல்ல இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைக்க பாருங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு டிராவில் அந்த திருப்பிட்டு அந்த வைரஸ் இன்ஜெக்ஷனை எடுத்துகிட்டு வருமாருங்க. பக்கத்தில் எல்லா ஜாம்பிகளும் நம்ம ஹீரோவை கடிக்க பார்க்கும். பட் ஆனால் திருப்பிட்டு அந்த ஹெட் ஜாம்பி ஒரு சவுண்டு கொடுத்தோன்னே எல்லா ஜாம்பியும் அடங்கிடும். டைரெக்டாக எடுத்து வந்து அந்த இன்ஜெக்ஷனை இந்த ஜாம்பிக்கு போட்ட உடனே இந்த ஜாம்பி திருப்பிட்டு முழிச்ச உடனே நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு முறைச்சிட்டு ஒரு சவுண்டு குட்டுக்கும் பாருங்க. உடனே அந்த ஜாம்பி அந்த பொம்பளை ஜாம்பியை தூக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடும். அதோட சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ எங்கே போகிறான்னா காரில் திருப்பிட்டு அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கே நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா செத்து போன அந்த ஜாம்பிகளுக்கு கூட அந்த மனுஷனாயா காதல் லவ் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸோட இந்த மூவியை முடிச்சுட்டாங்க. நீங்களும் நல்லா இருங்க மற்றவங்களையும் நல்லா பார்த்தவங்க.